வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எறால் பிரியாணி. இதுக்கு தேவையான பொருட்கள்: மல்லி இலை, புதினா, பச்சை மிளகா, ஒரு லெமன், தக்காளி 3 தக்காளி பெருசு, 4 வெங்காயம் பெருசு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, பட்டை, ஏலக்காய், உப்பு, அதோட 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேசரி பவுடர் கொஞ்சம் கலருக்காக, தயிர் 300 ml தயிர், புளிச்ச தயிர் வேணும், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், பாஸ்மதி அரிசி ஒரு 600 கிராம் பாஸ்மதி அரிசி, உங்களுக்கு எந்த அரிசி தேவையோ அந்த அரிசி வாங்கிக்கோங்க. 1.5 கிலோ எறா வாங்கி அதை உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது 3/4 கிலோ கிட்ட வரும். முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுருங்க. இதில் 100 ml ஆயில், எந்த ஆயில் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஆயில் விட்டுக்குங்க. 100 ml ஆயில் விட்டு அது நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, இந்த ரெண்டையும் போட்டு, உங்களுக்கு தேவையான பிரிஞ்சி இலை, அந்த ஸ்டாரு, அது எல்லாமே போடுவாங்க ஸ்மெல்லுக்கு. பட் இதுக்கு ரொம்ப ஸ்மெல்லு தேவையில்லை எங்களுக்குன்றதுனால நான் இது கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது கூட வெந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 4 வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா அது பொன்னிறம் ஆகிற வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். வெங்காயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வறுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டாக வரும். இதை நல்லா வேக விட்டு கருவிடாமல் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. இது கூட இந்த உப்பு சேர்த்திங்கனாக்கா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த பக்கம் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் லேட்டாக ஆகட்டும்னு பார்த்தீங்கன்னா கருவிடும். அதனால் இந்த பக்கம் கரெக்டான பக்கம். இதில் கொஞ்சம் கிளறி விட்டு, இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வேக விட்டுட்டு கொஞ்சம் அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு, நடுவில் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெயில் இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதை அந்த எண்ணெயில் போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வறுத்துருங்க. இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துருங்க. அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலே அப்படியே வதக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த வெங்காயமும் ஒன்றா கலந்து இதாகிற வரைக்கும் அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லு ஒன்று வரும். இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏலக்காயெல்லாம் சேர்ந்து ஒரு மசாலா ஸ்மெல்லு ஒன்று வரும். இந்த மசாலா ஸ்மெல் அப்படியே வெளியே போயிடாதபடிக்கு புதினா, பச்சை மிளகா, மல்லி, இது 3ஐயும் அது கூட ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க. எல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. மல்லி தனியாக ஒரு கைப்பிடி அளவு, புதினா தனியாக ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கினோடனே தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். 3 தக்காளி, பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா மசிகிற மாதிரி வேக வச்சுருங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லாம், இஞ்சி பூண்டு எல்லாம், வெங்காயம், தக்காளி, மல்லி, பச்சை மிளகா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி பேஸ்ட் லெவலுக்கு வரும். அப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். 600 கிராம் அரிசி, 3/4 கிலோ எறாக்கு 2 டேபிள் ஸ்பூன் காரம் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னாக்கா இன்னொரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டான அளவு 2 டேபிள் ஸ்பூனுன்றது. இதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா காரமாகும் பிரியாணி. இதில் ஒரு 300 ml புளிச்ச தயிர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கணும். இதோட அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக வரும் பாருங்க. சிவப்பு, பச்சை, மஞ்சள், வெள்ளை,
எல்லாம் கலந்து ஒரு டெக்ஸ்சர் ஆகி மசாலா பேஸ்ட் மாதிரி ஒரு மசாலா வரும். இந்த மசாலா தான் மெயின் இன்க்ரீடியன்ட் பிரியாணிக்கு. இந்த பேஸ்ட்டை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படி மசிய விட்டிங்கனாக்கா நல்லா மசிஞ்சு இதாக வந்துடும். அது எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த பக்கம் வர வரைக்கும் அந்த மசாலா வேக விட்டுருங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்தோடனே அதை ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கழுவி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இறாவை ஆட் பண்ணிக்கணும். யூஸ்வலாக பிரியாணிக்கு மஞ்சள் ஆட் பண்ண மாட்டாங்க, பட் இறால்ன்றதுனால இந்த கொஞ்சம் ஸ்மெல்லு வரும் இறாலேருந்து. அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். அது அப்படியே மசாலாவோட இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படியே கிண்டி விட்ருங்க. இறா கொஞ்சம் நேரத்தில் சட்டுன்னு வெந்துடும். இந்த மசாலாலேயே அப்படியே வேக விட்டிங்கனாக்கா வெந்துடும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் கூட போதும். அதுலேயே அந்த இறால்லாம் முக்கால்வாசி வெந்துடும். அது கொஞ்ச நேரம் வேகட்டும். அது சைடில் ஒரு சின்ன கடாய் மாதிரி வச்சு தாளிப்பு பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கப்பு இருந்ததுன்னா அதில் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு அதில் அந்த முந்திரி பருப்பை கொஞ்சம் வறுத்து வச்சுக்கணும். இப்போ இறா கொஞ்சம் நல்லா 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. மசாலா இறா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரே கலர் ஆகிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தண்ணி வந்து எவ்வளோ அளவு ஊற்றணுன்னாக்கா, நம்ம இதிலே அரிசி போட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு பங்கு அரிசிக்கு 1.25 பங்கு தண்ணி ஊற்றணும். நான் இப்போ இந்த 3 கப்பு 200 கிராம்ஸ்னு ஒரு கப்பு அளவு மெஷர்மெண்ட் கப்பில் 3 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 கப்புக்கு 1.25 ஒரு பங்கு அரிசிக்கு 1.25 பங்கு தண்ணி ஊற்றணும். லெமன் கொஞ்சம் ஊற்றிங்க புளிப்பு பத்தலைனாக்கா. அப்படி மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா மலமலன்னு கொதிக்கும் பாருங்கள். அந்த பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும்போது ஓப்பன் பண்ணி உப்பு இருக்கான்னு பார்த்து இந்த அரிசியை போட்டுருங்க. அதில் அரிசிக்கு சேர்த்து நம்ம மசாலாலேயே உப்பு போட்டுடணும். அரிசி போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும். ரெண்டு சுற்று சுற்றிட்டு அரிசிலாம் இந்த மசாலா தண்ணியில் மறைஞ்சிற மாதிரி சுற்றி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கனாக்கா நல்லா கொதிச்சிரும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. இந்த இடத்துல திறந்து லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க. ரொம்ப கிண்டக்கூடாது, அரிசிலாம் ஒடிஞ்சிரு பாதி ஆகிடும். அதனால் லைட்டாக கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான். இதோட ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த பக்குவத்தில் மூடி வச்சு தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே விறகு அடுப்பில் வச்சு ஆக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டைலில் ஆக்குனீங்கன்னா கீழே பிடிச்சிரும் கேஸ் அடுப்பில். அதனால் இன்னொரு பழைய யூஸ் பண்ணாத தோசை சட்டியை வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி அதை கொஞ்சம் சிம்மில் வச்சு அந்த தோசை சட்டி சூடானோடனே இந்த பிரியாணி சட்டியை தூக்கி அது மேலே வைக்கணும். இது கொஞ்சம் இப்போ சட்டி தோசைக்கல் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த சட்டியை தூக்கி அப்படியே இந்த தோசை சட்டி மேலே வச்சிட்டிங்கனாக்கா கீழே பிடிக்காது. அவ்வளோதான், தம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதாவது தோசை சட்டி மேலே வச்சுட்டு அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் சுடுதண்ணி பிடிச்சி மேலே வச்சுருங்க. ஒரு சட்டியில் சுடுதண்ணி பிடிச்சி அது மேலே வச்சிட்டிங்கன்னா ஏர் டைட்டாக வருவதும் இல்லாமல்
அந்த காற்று வெளியே போகக்கூடாது. அதே மாதிரி மேலே அந்த சுடு தண்ணி வைக்கிறனால அந்த சூடும் அது மேலேருந்து சூடு இறங்கும் கீழே. 15 மினிட்ஸ் அது மாதிரி விட்டுட்டிங்கன்னு வைங்க, 15 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், தண்ணி எல்லாம் அது சக் பண்ணிடுச்சு. ஃபுல்லாக பிரியாணி ரெடியாக இருக்குது. இப்போது கிண்டி விட்டுட்டு அந்த பாக்கி இருக்க தண்ணியும் அது சக் பண்ணுற மாதிரி கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழேன்னு 2 வாட்டி கிண்டி விட்டுட்டு, இந்த மாதிரி ரொம்ப கிண்டக்கூடாது. கீழே இருக்கிறத அப்படி மேலே எடுத்து விட்ருங்க. அவ்வளோதான். ஏன்னா கீழே கொஞ்சம் தண்ணி இருக்கும், மேலே இருக்க அரிசிக்கு தண்ணி இருக்காது. அதனால் மேலே எல்லாம் ஒன்றா அப்படி ஒரு கிண்டு, இப்படி ஒரு கிண்டு, அதை லெவல் பண்ணி விட்டுட்டு, அது மேலே அந்த கேசரி கலர் 2 கலர், ரெட் கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று கலக்கி வச்சுருக்கோம். லெவல் பண்ணிடுங்க ஃபுல்லாக. ரொம்ப அமுக்கக்கூடாது, சும்மா அப்படி பூசின மாதிரி பூசிட்டு இந்த கேசரி கலரை அது மேலே அப்படி தெளித்த மாதிரி ஊற்றி விட்ருங்க. ரெட் கலர் முதல்ல ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலர், இது எல்லோ கலர் போட்டு மூடிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸு அதே மாதிரி அப்படியே மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி டு ஈட். அதை அப்படியே பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், நல்லா குச்சி குச்சியாக வந்துடுது. இதை அப்படியே ஒரு சைட்லேருந்து மட்டும் அப்படியே எடுத்து பேசிக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். எறா பிரியாணி ரெடி. இந்த வீடியோ நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.